வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டிற்கு கேடு விளைவிப்பதை பாஜக அரசுதான். மேகதாது அணைக்கு ஒன்றிய அரசு மறைமுகமாக உதவுவதாக வைகோ குற்றச்சாட்டு. டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மீண்டும் ஆர்ப்பாட்டம். பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்களுடன் போலீசார் பலத்த பாதுகாப்பு. நாடு முழுவதும் நாளை நீட் மறுதேர்வு. குளறுபடி இல்லாமல் நடத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் அறிவுரை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். மேகதாது அணைக்கு ஒன்றிய பாஜக அரசு மறைமுகமாக உதவுவதாக வைகோ தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மின்சார வாரிய அலுவலகம், தேனி மதுரை நெடுஞ்சாலை மற்றும் எஸ்எஸ்புரத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஈடுபட்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, தமிழ்நாட்டிற்கு கேடு விளைவிப்பதை பாஜக அரசுதான் என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டு வாழ்வாதாரங்களை காக்க போராடுறோம் என்பது மக்களுக்கு தெரியும். அந்த கடமையை செய்வதற்காகத்தான் என்றும் தேனி மாவட்டத்திலே தம்பி நம்முடைய ராமகிருஷ்ணனுடைய ஏற்பாட்டு அவருடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செய்து ஆரம்பித்திருக்காங்க. நல்ல அன்னைக்கு வானிலை அறிவிப்பு மேகமூட்டமாக இருக்கும், மழையெல்லாம் பெய்யும்னு சொன்னாங்க. ரொம்ப வசதியாக போச்சுன்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனால் எங்களுக்கு கஷ்டம் கொடுக்கணுங்கிறது இயற்கையினுடைய விதி. வெயிலில் தானே விவசாயி கஷ்டப்படுறான். அப்போ உடம்பெல்லாம் கருத்து மேலே கலப்பையை பிடிச்சிக்கிட்டு வெயிலில் தானே அலைகிறான். அதனால் வெயில் எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. ஆனால் எங்கள் கடமையை தொடர்ந்து தமிழ்நாடு பூராவிலும் செய்வோம். அரசாங்கம் நேரடியாக ஈடுபட வேண்டும் என்று ஜட்ஜி சொல்லிட்டாரு. அவர்கள் அந்த அத்தனை நீதிபதிகளும் இதில் ஈடுபட வேண்டும் என்று ஜட்ஜி சொல்லிட்டாரு. அத்தனை துறையினரும் இந்த வேலையிலே ஈடுபடுவதற்கு அரசாங்கம் ஒரு திட்டம் வகுக்க வேண்டும் என்று இன்றைய மாநில அரசை நான் இங்க போராட்ட களத்திலே இருந்து வேலைக்காத்தார் அகற்றுகிற பணியிடத்திலே இருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வருகைக்கு மீண்டும் ஒரு முறை நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு முழுக்க அதை இயக்குவதும் ஊக்குவிப்பதும் செய்கிறதும் எல்லாம் நரேந்திர மோடி சர்க்கார். நரேந்திர மோடி சர்க்காரை நேரடியாக எதிர்க்க வேண்டும். மத்திய சர்க்கார் அலுவலகங்களை ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும். அப்படி என்றைக்கு ஜனங்கள் 65 மாதிரி கொந்தளித்து எழுகிறார்களோ, மொத்த தமிழகத்திலே கட்சி ஜாதி மதம் பார்க்காமல் வாலிபர்களையும் மாணவர்களையும் திரட்டிக்கொண்டு கொந்தளித்து எழுகிறார்களோ, அப்பொழுதுதான் மேகதாட்டு அணையை கட்டுவதை தடுப்பதற்கான எண்ணத்துக்கு வருவான். இல்லைன்னா அணையை கட்ட ஆரம்பிங்கன்னு 900 கோடி ஒதுக்குறது மட்டும் இல்லை, அணை கட்டக்கூடிய பொருள்கள் எல்லாம் இந்த 4 வருஷத்தை கொண்டாந்து சேமித்து வச்சுட்டாங்க. இத்தனைக்கு ஊக்குவிப்பது மத்திய சர்க்கார். தமிழ்நாட்டுக்கு கேடே நரேந்திர மோடி சர்க்கார் தான். நம்ம என்ன தீர்மானம் சட்டசபையில் போட்டாலும் சரி மகிழ்ச்சி, ஒரு மனதாக போட்டதில் மகிழ்ச்சி. ஆனால் இது மட்டும் போதா, இது தடுத்து நிறுத்தாது. மத்திய சர்க்காரை எதிர்த்து அண்ணா எப்படி எழுச்சி நாள் கொண்டாடினாரோ அதுபோல மொத்த தமிழகமும் மத்திய சர்க்காரை எதிர்த்து ஒரு பந்தோ ஒரு போராட்டமோ அறிவித்து மத்திய சர்க்காரை தமிழகம் கோபத்தோடு எதிர்க்கிறது என்ற நிலையை ஏற்படுத்தினால்தான் அதை ஓரளவு தடுத்து நிறுத்த முடியும். அதே நேரத்தில் காவிரி மேலாண்மை வாரியமும் உச்சநீதிமன்றமும் லோயர் ரைபேரியன் ஸ்டேட் கீழ் படிவத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் அவன் புதிய அணை கட்டக்கூடாதுன்னு ஏற்கனவே தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவங்க நடக்கணும். ஆனால் அவங்க நடக்க மாட்டாங்க. தடுக்க வேண்டியது மத்திய சர்க்காருடைய கடமை. தமிழகத்துக்கு வஞ்சகம் செய்கிற, நயவஞ்சகம் செய்கிற, தமிழகத்துக்கு கேடு செய்கிற நரேந்திர மோடி சர்க்காரை நான் அதான் முழு முதல் வில்லன் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி இன்று மீண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. நீதிபதி சூரியகாந்த் வழக்கு ஒன்றிய விசாரணையின் போது சொன்ன கருத்துக்களின் பின்னணியில் அபிஜித் தீப்கேவால் இன்ஸ்டா பக்கத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி என்ற பக்கம் தொடங்கப்பட்டது. அதில் வேடிக்கையான பதிவுகள் பதிவிடப்பட்ட நிலையில் பலரும் அதனை பின்தொடர தொடங்கினர். ஒரு கட்டத்தில் பாஜகவின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தையே அது மிஞ்சியது. இதனால் மத்திய அரசு அதற்கு தடை விதித்தது. இருப்பினும் மீண்டும் அதே பெயரில் ஒரு புது பக்கம் தொடங்கப்பட்டது. இது தவிர அந்த பக்கமும் இணையத்தில் வேகம் பிடித்து வருகிறது. சமூக வலைதளங்களில் புகழ்பெற்ற கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி இந்திய கல்வி முறையின் தோல்விகளுக்கு எதிராக டெல்லியில் போராட்டம் நடத்தியது.
அதற்கு முன்பு தனது அமைப்பை விரிவுபடுத்த 3 புதிய செய்தி தொடர்பாளர்களை நியமித்தது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி கடந்த 6ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் அறிவிக்கப்பட்டது. இதற்காக அபிஜித் திப்கே அமெரிக்காவில் இருந்து அன்று காலை இந்தியாவிற்கு திரும்பினார். இந்த போராட்டத்தின் போது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். வினாத்தாள் கசிவு சம்பவங்களால் 5 மாணவர்கள் தற்கொலை செய்துள்ளனர் எனவும் அப்போது கூறினார். சமீபத்தில் ஜெய்ப்பூரில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது தீப்கேவை தோளில் ஏற்றி ஆதரவாளர்கள் போராடிய போது மர்ம நபர்கள் அவரை கன்னத்தில் அறைந்து பலமுறை தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் டெல்லியில் 2வது முறையாக திப்கே தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டெல்லி ஜந்தர் மந்தரில் திப்கே தலைமையிலான இந்த ஆர்ப்பாட்டத்தில் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஆதரவாளர்கள் திரண்டு வந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பிற்காக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதுடன் சிசிடிவி கேமராக்களும் பல்வேறு இடங்களில் கண்காணிப்புக்காக வைக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை குளறுபடி இல்லாமல் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் அறிவுரை வழங்கியுள்ளார். நீட் மறுதேர்வு நாளை நடைபெறுகிறது. தமிழகத்தில் 307 மையங்களில் நீட் மறுதேர்வு நடைபெற உள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 1,42,489 மாணவர்கள் நீட் மறுதேர்வு எழுதுகின்றனர். தேர்வு சுமூகமாகவும் முறைகேடுகளும் இன்று நடப்பதை தடுக்கும் வகையில் தேர்வு மையங்களை சுற்றி 200 மீட்டர் பகுதி தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு நேரத்தில் இப்பகுதியில் ஜெராக்ஸ் கடைகள், சைபர் சென்டர்கள் மூடப்பட வேண்டும் எனவும் தேர்வு மையத்தை சுற்றி யாரும் தேவையின்றி நடமாடக்கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மாணவர்களும் சரியான நேரத்தில் மையத்திற்கு வந்துவிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீட் தேர்வை குளறுபடி இல்லாமல் நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் அறிவுரை வழங்கியுள்ளார். இந்நிலையில் நீட் மறுதேர்வு நாளை நடைபெறும் நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தலைமை செயலாளர் கடிதம் அனுப்பியுள்ளார். நாளை நடக்கும் நீட் தேர்வையொட்டி சின்னசேலம், சேலம் மற்றும் திருப்பத்தூர், சேலம் இடையே சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சின்னசேலத்திலிருந்து காலை 10 மணிக்கு, திருப்பத்தூரில் இருந்து காலை 7:45 மணிக்கு புறப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நீட் மறுதேர்வு எழுதும் மராட்டிய மாணவர் அப்துல்லா என்பவருக்கு ஹால் டிக்கெட்டில் அபுதாபியில் தேர்வு மையம் என இருப்பதால் அதிர்ச்சி அடைந்துள்ளார். மாணவரின் தந்தை அளித்த புகாரில் இன்று மாலை 4 மணிக்குள் மையத்தை மாற்றித் தருவதாக தேசிய தேர்வு முகமை உறுதியளித்துள்ளது. தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு விதர்பா முதல் தமிழ்நாடு பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஒரு வாரத்திற்கு மிதமான மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கிடைத்துள்ளது. குறிப்பாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பில்லை எனவும், லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் லெபனானில் அமலுக்கு வந்துள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையே எட்டப்பட்டுள்ள இடைக்கால அமைதி உடன்படிக்கையை பாதுகாக்கும் நோக்கில் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லா அமைப்புக்கும் இடையிலான தற்காலிக போர் நிறுத்தம் லெபனானில் அமலுக்கு வந்துள்ளது. லெபனானில் அண்மை நாட்களாக தீவிரமடைந்திருந்த மோதல்கள் மத்திய கிழக்கின் நிரந்தர அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளுக்கு அச்சுறுத்தலாக மாறிய நிலையிலேயே இந்த அவசர முடிவு எட்டப்பட்டுள்ளது. லெபனான் மோதல் காரணமாக அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தனது சுவிட்சர்லாந்து பயணத்தை ரத்து செய்திருந்த நிலையில் தற்போது போர் நிறுத்தம் எட்டப்பட்டுள்ளதால் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த பேச்சுவார்த்தைகள் மீண்டும் ஆரம்பமாகியுள்ளன. இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் தாம் இஸ்ரேலிய தரப்புடன் பேசி இந்த போர் நிறுத்தத்திற்கு சம்மதிக்க வைத்ததாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் தூதர்கள் ஈரானின் ஒத்துழைப்புடன் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வடிவமைத்துள்ளனர். இந்த ஒப்பந்தத்தை இஸ்ரேலிய அதிகாரிகளும் ஹிஸ்புல்லா தரப்பும் உறுதிப்படுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிறந்தநாளையொட்டி பிரதமர் மோடி, முதலமைச்சர் விஜய், முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று தனது 68வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இதனையொட்டு பிரதமர் மோடி, துணை குடியரசுத் தலைவர் சி.வி. ராதாகிருஷ்ணன், அரசியல் பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். பிரதமர் மோடி திரௌபதி முர்முவிற்கு வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் துணிச்சல், எளிமை, பணிவு மற்றும் பொது சேவைக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் குறிக்கப்பட்ட அவரது பயணம் நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சிக்கான அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மிகவும் ஊக்கமளிப்பதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். இதேபோல் முதலமைச்சர் விஜய் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதில் நல்ல உடல் நலத்துடன் இந்திய திருநாட்டிற்கான தங்களின் அர்ப்பணிப்பான சேவை மேலும் சிறக்க வேண்டும் என வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதேபோல் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் எளிய தொடக்கத்திலிருந்து இந்தியாவின் குடியரசுத் தலைவரானது வரையிலான பயணம் நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு உத்வேகமாக விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நடப்பது தமிழக வெற்றிக்கழக அரசா, மௌன அரசா என்று மக்களிடையே கேள்வி எழுகிறது என்று ஆர்.பி. உதயகுமார் கூறியுள்ளார். சட்டசபையில் மௌனம், டெல்லியில் மௌனம், மக்கள் பிரச்சனைகளுக்கு மௌனம் என அனைத்திலும் விஜய் மௌனம் என்று ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். தருமபுரியில் வீடு புகுந்து பெண் அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணாகரம் அருகே வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த லட்சுமி என்பவரை அறிவாளால் வெட்டி கொன்ற மர்ம நபர்கள் உடலை விவசாய நிலத்தில் தூக்கி வீசி எறிந்துவிட்டு தப்பியுள்ளனர். இது தொடர்பாக ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன் விரோதமா அல்லது பணம் நகைக்காக கொலையா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சர்வதேச நீரிழிவு கூட்டமைப்பின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக சிஎம்சி மருத்துவமனை பெருமிதம் தெரிவித்துள்ளது. வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் உட்சுரப்பியல் மற்றும் நீரிழிவுத்துறை வளர்சிதைவு மாற்றுத்துறையின் சார்பில் டாக்டர் நிகில் தாமஸ், டாக்டர் பெலிக்ஸ் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது உலக சுகாதார அமைப்புடன் இணைந்து 10 நாடுகளை உள்ளடக்கிய கர்ப்பகால நீரிழிவு வழிகாட்டுதல்கள் மற்றும் ஆய்வுகளிலும் நீரிழிவு வெளித்திரை பாதிப்பு தொடர்பான பணிகளில் பங்கேற்றுள்ளதாகவும் கூறினார். நீரிழிவு நோய்கள் பற்றிய நாலேஜ் மக்கள் அதிகமாக இருக்குது. பார்த்தோம்னா கால் எரிச்சல் வந்தாலே சுகர் செக் பண்ணணும், யூரின் நிறைய போனாலே சுகர் செக் பண்ணணுங்கிற நாலேஜ் அதிகமாக காரணம் எங்களை மாதிரி அவுட்ரீச் ப்ரோக்ராம் நடத்துகிறது தான். இப்போ பார்த்திங்கன்னா கலை நிகழ்ச்சி மூலமாக சுகரை கிட்டத்தட்ட 20 வருஷமாக நடத்திட்டுருக்கோம். கலை நிகழ்ச்சி மூலமாக சுகர் பற்றின வெவ்வேறு ஈவெண்ட்ஸு, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இதெல்லாம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம். அப்புறம் அவுட்ரீச்னு ஒன்று சொன்னது எப்படின்னா பார்த்திங்கன்னா எவ்ரி மந்த் சுகர் செக் பண்ணாத ஏரியாவில் போய் குளுக்கோமீட்டர் வச்சு சுகர் செக் பண்ணி அவங்களுக்கு சுகர் இருக்கான்னு கண்டுபிடிக்கும். அந்த ஒரு அவுட்ரீச்சுக்கும் சேர்த்து தான் இந்த மாதிரி எங்களுக்கு சிறப்பு மையம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோதான் நம்ம எஜுகேஷன் கொடுத்தாலும் அதோட நம்ம எஜுகேஷன் இன்னும் நிறைய போகிறதுக்காக தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் வேறு காரணங்கள், அதாவது மரபணு காரணங்கள் இல்லைன்னா டைப் 1 டயபெட்டிஸ் அது வேறு விதம். பட் டைப் 2 டயபெட்டிஸ் தான் ரொம்ப காமன். அதுக்கு எவ்வளோத்துக்குள்ளே நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிக்கிற அவுட்ரீச் ப்ரோக்ராம்ஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் டார்கெட் பண்ணுறது ஸ்கூல்ஸ். எதுக்குன்னா இப்போ சின்ன குழந்தைங்களே அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுகள் பற்றின சிறப்பு அறிவு கூர்ந்த கருத்துகள் எல்லாமே சொல்லிகிட்ருக்கோம். எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், சாப்பாடெல்லாம் எப்படி கரெக்டாக சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் என்னெல்லாம் சாப்பிட்டா சுகர் வராது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வும் ஸ்கூல் மத்தியில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சைட் பை சைட். அது ஒரு பார்ட் ஆஃப் த அவுட்ரீச் தான். ஸோ இதெல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு விதங்கள். பட் ஆனால் அது அதோட விளைவுகள், அதோட அவுட்கம், அதாவது இப்போ நம்ம கொடுக்குற எஜுகேஷன் ஒரு அவுட்கம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தான் தெரியும். அவங்களுக்கு சுகர் வரல அப்படின்றது தெரியும். அதான் நம்ம ஆனால் அதை மெஷர் பண்ண முடியும். திருவண்ணாமலை அருகே முறையான சாலை வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள் சேற்றில் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பீஞ்சூர் பகுதியில் அரசு பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளிக்கு முறையான சாலை வசதிகள் அமைத்து தர மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நிரந்தர தீர்வு கண்டிட வேண்டும் என ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.
திருப்பூர் தெற்கு ஆர்டிஓ அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். சோதனை தொடங்குவதற்கு முன்பாக உள்ளே இருந்த நபர்கள் யாரும் வெளியில் செல்ல போலீசார் அனுமதிக்கவில்லை. அலுவலகத்தின் ஒவ்வொரு பிரிவாக சென்று அங்கு உள்ள கோப்புகள், கணினிகள் மற்றும் கணக்கில் வராத பணம் ஏதேனும் உள்ளதா என்று தீவிர சோதனை நடத்தினர். இதில் கணக்கில் வராத 1 லட்சத்திற்கும் அதிகமான பணம் கைப்பற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகம் முழுவதும் பரவலாக நடந்து வரும் இந்த அதிரடி வேட்டையின் ஒரு பகுதியாக திருப்பூரிலும் ஆர்டிஓ அலுவலகத்தில் காலை முதலில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் முகாமிட்டு சோதனை நடத்தி வருவது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் அருகே மது போதையில் இளைஞர் ஒருவரை பீர் பாட்டிலால் குத்தி கொலை செய்த வழக்கில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இஸ்தியாக். நேற்று இவரும் இவருடன் டீ கடையில் வேலை செய்யும் நண்பர்களான தாஜுதீன் மற்றும் அமர்சிங் ஆகியோருடன் மது அருந்தியுள்ளனர். அப்போது இஸ்தியாக் மது போதையில் தாஜுதீன் தாய் மற்றும் தங்கை குறித்து அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தாஜுதீன் பீர் பாட்டிலை உடைத்து இஸ்தியாக் தலையில் அடித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் சடலமாக இருந்த இஸ்தியாக் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கொலை வழக்கில் தொடர்புடைய தாஜுதீன் மற்றும் அமர்சிங்கை ஆலங்காயம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் கணேசன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் சோதனை மேற்கொள்ள வந்ததை அறிந்ததும் அலுவலகத்தில் இருந்த சில அதிகாரிகள் மற்றும் இடைத்தரகர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். சிலர் அங்கிருந்து வெளியேற முயன்றதாகவும், மேலும் சிலர் தங்களிடம் இருந்த பர்ஸ் மற்றும் ஆவணங்களை அவசரமாக மறைக்க முயன்றதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அலுவலக வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சோதனையின் போது கட்டுக்கட்டாக இருந்த பணம் தூக்கி வீசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட பணத்தின் விவரங்கள் மற்றும் அதன் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாய குறைதீர்வு நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாயிகள் தங்களுடைய குறைகளை மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துரைத்தனர். அப்போது அனைவருக்கும் கடன் தள்ளுபடி என்று சொல்லிவிட்டு இப்போது பாரபட்சம் காட்டுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் தமிழக அரசு மாம்பழத்திற்கு கிலோவிற்கு 5 ரூபாயாக உயர்த்தி மாம்பழ விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். தமிழகத்தில் விசிக இன்றி ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழல் உருவாகி இருப்பதாக தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் முன்னாள் விசிக நிர்வாகி முடக்கத்தான் பாண்டி நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழகத்தில் விசிக இன்றி ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழல் உருவாகி இருப்பதாக கூறினார். இன்னும் நாம் ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கின்றன. அவை குறித்தும் பேச வேண்டும். ஆனால் நேரம் இடம் தரவில்லை. வருகிற ஜூலை 5ஆம் தேதி விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெறுகிறது. முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் இதில் பங்கேற்க வேண்டும். ஆகஸ்ட் 17 என்னுடைய பிறந்த நாள் தமிழர் எழுச்சி நாளாக ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிற நிலையில் இந்த ஆண்டு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெறும் நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையொட்டி நான் சுற்றுப்பயணம் மண்டல வாரியாக மேற்கொள்ள இருக்கிறேன். உங்களை எல்லாம் நேரிலே வந்து சந்திப்பேன் என்பதை சொல்லி மண்ணுரிமை போராளிகள் நினைவு நாள் இன்று தூத்துக்குடியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. என்னால் செல்ல இயலாது, வர இயலாது என்கிற ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன். தம்பி பாவலன், தம்பி கனியமுதன், நம்முடைய வழக்குரைஞர் இன்குலாப் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர் முத்துப்பாண்டி உள்ளிட்ட தோழர்கள், செல்லப்பாண்டியன், கண்ணதாசன் அனைவரும் அந்த நினைவேந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள் என்பதை சொல்லி அந்த தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து ஒரு சவரன் 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச சந்தையில் நிலவும் பொருளாதார மாற்றங்கள் மற்றும் டாலரின் மதிப்பு ஏற்ற இறக்கங்கள் காரணமாக
உள்நாட்டு சந்தையில் தங்கம் விலை மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வார இறுதி நாளான இன்று சென்னையில் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. அதன்படி 1 கிராம் தங்கத்தின் விலை 30 ரூபாய் உயர்ந்து 13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து 1,08,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் துருக்கியை வீழ்த்தி பராகுவே அணி வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் குரூப் டி பிரிவு லீக் ஆட்டத்தில் பராகுவே அணி 1-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வீழ்த்தி தனது முதல் வெற்றியை பதிவு செய்தது. ஆட்டத்தின் 2வது நிமிடத்திலேயே பராகுவே வீரர் மத்தியாஸ் கலார்சாரா அதிரடியாக ஒரு கோல் அடித்து அணியை முன்னிலை பெற வைத்தார். முதல் பாதியின் இறுதியில் நட்சத்திர வீரர் மிகுவெல் அல்மிரோன் சிவப்பு அட்டை பெற்று வெளியேறியதால் 2வது பாதி முழுவதும் 10 வீரர்களுடன் மட்டுமே விளையாடிய போதிலும் பராகுவே அணி துருக்கியை முறியடித்து 3 புள்ளிகளை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டிற்கு கேடு விளைவிப்பதை பாஜக அரசுதான். மேகதாது அணைக்கு ஒன்றிய அரசு மறைமுகமாக உதவுவதாக வைகோ குற்றச்சாட்டு. டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மீண்டும் ஆர்ப்பாட்டம். பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமராக்களுடன் போலீசார் பலத்த பாதுகாப்பு. நாடு முழுவதும் நாளை நீட் மறுதேர்வு. குளறுபடி இல்லாமல் நடத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமை செயலாளர் அறிவுரை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.